ஹாய், இது உங்க டெக்மார்வல். நான் சதீஷ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல இருக்கிற 6 வகையான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனாவே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னா, யூடியூப்ல நம்ம எதனா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ ரிலேட்டடா அதிகமா நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பண்ற ஒரே விஷயம் அந்த வீடியோக்கான கீவேர்ட்ஸை சர்ச் பண்றது மூலமா அதிகமான வீடியோ தேடலாம். ஆனா இப்போ அந்த பிரச்சனை சரி செய்ய யூடியூப் செட்டிங்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய யூடியூபை அப்டேட் பண்ணிக்கலாமா செக் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் பண்ணியிருந்தா தான் இந்த செட்டிங் உங்களுக்கு எனேபிள் ஆகும். நான் இப்போ ஒரு வீடியோ சர்ச் பண்றேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான கீவேர்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்களே பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா ரிலேட்டட் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உடனே அந்த வீடியோக்கான ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரும், கீழே சர்ச் ஆகும், நீங்களே பாருங்க. ரெண்டாவதா பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னா, கேப்ஷன் சொல்லக்கூடிய ஒரு செட்டிங் தாங்க. ஆக்சுவலா அதர் லாங்குவேஜ் நம்ம மூவிஸ்லாம் பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில் வரும். இந்த ட்ரிக்ஸை யூடியூப்லேயே என்னபிளா இருக்கு. ஆமாங்க, நம்ம அதர் லாங்குவேஜ் வீடியோ பார்க்கும்போது கீழே சப்டைட்டில் வரா மாதிரி செட்டிங் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கேப்ஷன் செட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேப்ஷன் செட்டிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இங்கிலீஷை தவிர எந்த ஒரு லாங்குவேஜும் கொடுக்கல, இந்தியன் லாங்குவேஜ் கொடுக்கலங்க. அதாவது ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு அந்த மாதிரி லாங்குவேஜ் எதுவும் கொடுக்கல. அதுக்கிலே பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ் ஃபாண்ட்னு இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்தது அப்புறமா நான் இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்றேன் பாருங்க. அடுத்ததா மூணாவதா பார்க்க போற டிப்ஸ் என்னன்னா, டார்க் மோட். இந்த டார்க் மோட் செட்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த டார்க் மோட. ஆமாங்க, இந்த செட்டிங்கை யூடியூப்ல நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்கை எனேபிள் பண்ண யூடியூப் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ரெண்டாவதா இருக்கிற அந்த ஜென்ரல் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட செட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டிங் எல்லாம் ஒன்றொன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா டார்க் தீம்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அந்த ஸ்க்ரீன் டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த டார்க் மோட் சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன யூசேஜ்னா, பேட்டரி யூசேஜும் இது கம்மியாகவே யூஸ் ஆகும். நம்ம நாளாவதா பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னா, லொகேஷன் செட்டிங். நீங்க அடிக்கடி ட்ரெண்டிங் வீடியோ பார்க்குறவரா இருந்தா இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம கண்ட்ரில எந்தெந்த வீடியோ ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி அதர் கண்ட்ரில எந்தெந்த வீடியோ ட்ரெண்டிங்காக இருக்குது நம்ம என்ன யோசிச்சு பார்த்துருக்கோமா, இந்த லொகேஷன் செட்டிங் மூலமா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லொகேஷன் செட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தேவையான கண்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏகப்பட்ட கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. நான் தாய்லாந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஹோம் பேஜ் கொண்டு வந்துருங்க. கீழேயே ட்ரெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற ட்ரெண்டிங் வீடியோ எல்லாமே வரும், நீங்களே பாருங்க. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆமாங்க, யூடியூப்ல வீடியோ ப்ளே ஆகும்போது அந்த வீடியோ ஃபார்வர்டு இல்லைன்னா பேக்வர்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ரெட் பட்டனை ஸ்வைப் பண்ணுவோம். அது இல்லாமல் அந்த வீடியோவை டபுள் டேப் பண்ணுறது மூலமாக ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல யூடியூப் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அதில் ஜென்ரல் செட்டிங்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு சீக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் ஃபார்வர்டு ஆகணும்னு அதில் டைமிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. எனக்கு 15 செகண்ட் போதும், அதால் 15 செகண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போதைக்கு ஒரு வீடியோவை சர்ச் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை டபுள் டேப் பண்ணும்போது 10 செகண்ட் ஃபார்வர்ட் ஆகும். நீங்களே பாருங்க. உங்களுக்கு பேக்கில் ஃபார்வர்ட் ஆகணும்னா பேக்கில் டபுள் டேப் பண்ணுங்க. 15 செகண்ட் ஃபார்வர்ட் ஆகும். நீங்கள் அடிக்கடி யூடியூப்ல வீடியோ பார்க்குறவா இருந்தால் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னா ஒரு அவேர்னஸ் ட்ரிக்ஸ் கூட சொல்லலாம். இந்த ரிஸ்டார்ட் மோடு. இந்த ரிஸ்டார்ட் மோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா முதல்ல இந்த ரிஸ்டார்ட் மோட செட்டிங்கை உடனே என்னபிள் பண்ணுவீங்க. யூடியூப்ல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கண்ட வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு 80 பிளான்ஸ், இந்த செக்ஷுவல் கண்டென்ட் வீடியோ எல்லாம் சில பேர் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னமும். இதெல்லாம் இந்த ரிஸ்டார்ட் மோடு என்னபிள் பண்ணுறதுனால இந்த மாதிரியான வீடியோ கண்டென்ட் எல்லாம் யூடியூப்ல வராது. I can hear the sound.